மறுபடியும் சங்கீதா அவங்களுக்கும் விஜய் அவருக்கும் விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு வர இருக்கு. ஆகஸ்ட் 7 என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? இது மட்டும் இல்லாம விஜய் அவர்கிட்டயும் சங்கீதா அவங்க கிட்டயும் மகள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்களா? வாங்க என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம். தமிழக முதலமைச்சரும் நடிகருமான விஜய் அவங்களுடைய மனைவி சங்கீதா 2025 டிசம்பர் 24 அன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்துல விவாகரத்து மற்றும் நிரந்தர ஜீவனாம்சம் கோரி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் நீண்ட காலமா தனித்தனியா வசிச்சு வரதா செய்திகள் வெளியாச்சு. இந்த விவாகரத்து வழக்கு செங்கல்பட்டு முதலாவது குடும்ப நல நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்திருக்கு. சமீபத்திய தகவல் படி இந்த வழக்கு ஆகஸ்ட் 7 ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. நீதிமன்ற உத்தரவு பேர்ல சமரச பேச்சுவார்த்தைக்கும் வாய்ப்பு இருக்காம். சமூக ஊடகங்கள்ல விஜய் அவரு தன்னோட மனைவி சங்கீதா அவங்கள கைவிட மாட்டாங்கன்னு, ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்கன்னு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. ரசிகர்கள் பலரும் விஜய் அவங்களும் சங்கீதா அவங்களும் சேர்ந்து வாழணுங்கிற ஆசையில இருக்காங்க. ஆனா ஒரு சிலர் த்ரிஷா அவங்கள வச்சு தேவையில்லாமையும் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி அவருடைய ரசிகர்கள் த்ரிஷா அவங்கள திட்டிக்கிட்டும் இருக்காங்க. குடும்பத்தை கெடுக்காதீங்க, இப்படி நீங்க எங்களோட விஜய் அவருடைய பெயரை கெட்ட பேர் ஆக்காதீங்க அப்படின்னு எல்லாம் கூட அவங்கள எல்லா இடங்கள்லயும் திட்டினாலும், ஆனா விஜய் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா அதுல த்ரிஷா அவங்க முதலாவது ஆளா இருக்காங்க. ஜனநாயகன் படத்துக்கு கூட முதலாவது ஆளா அவங்க வந்தது, இதெல்லாம் பார்த்தப்ப ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சியானாங்க. அது மட்டும் இல்லாம சங்கீதா அவங்களும் ஜனநாயகன் படம் பார்த்திருக்காங்கன்னு தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. அந்த வகையில சஞ்சய் அவர் அம்மா அப்பா சம்மதத்தோட அவங்க ஆசையோட தான் நான் இந்த மாதிரி இயக்குனர் ஆகணும்னு முடிவை எடுத்து இந்த இடத்துக்கு வந்த அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவரு சொல்லியிருந்தாரு. அதே போல சஞ்சய் அவருடைய படம் இப்ப முதல் முறையா ரிலீஸ் ஆக இருக்கு. அவரோட முதல் உழைப்பு, அவர் இந்த படத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடின உழைப்பெல்லாம் போட்டிருக்காரு. ஜூலை 30, 31 இந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் தள்ளி ரிலீஸ் ஆனா சூர்யா அவருடைய படம் வந்துரும் அப்படிங்கறதுனால அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சஞ்சய் அவருடைய முதல் படத்தை பார்க்க குடும்பத்தோட வர போறாங்க. அவருக்கு வாழ்த்து சொல்ல போறாங்க. உறுதுணையா அப்பாவும் அம்மாவும் கூட நிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ரொம்பவே நல்ல பையன் அப்படின்னு சொல்லி சஞ்சய் அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே பாராட்டிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை நாங்க பார்க்கவே முடியாது, அவ்வளோ சாஃப்ட்டுங்க, அவ்வளோ தெளிவு, அவ்வளோ விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாம் கூட அவ்வளவு தூரம் பாராட்டி இருக்காங்க. சஞ்சய் அவருடைய படம் வெற்றியாகணும் அப்படிங்கறது அவங்களுடைய அம்மா அப்பாவோட கனவாவும் இருக்காம். அதனால முதல் படத்துக்கு தங்களோட ஆதரவு கொடுக்க மகனுக்காக அவங்க வருவாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா அரசியல் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.